Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா நம்ம சேனலோட டெலிகிராமில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இது வந்து செகண்ட் இயர் பசங்க தேர்ட் இயர் பசங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயர் பசங்க இப்போ தான் நம்ம வந்து எக்ஸாம் எழுத போகிறோம், சரியா? அப்போ அந்த ஃப்ரண்ட் பேஜ் எப்படி இருக்கும், அது எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம டெமோ வந்து நம்ம பார்க்க போகிறோம், சரியா? அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து ரெகுலராக நமக்கு வந்துட்டே இருக்கும், சரியா? அதனால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கொஸ்டின் பேப்பர் மாடல் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு செகண்ட் செமஸ்டரில் ஒரு பேப்பர் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாமே ஈவனாக வந்து பார்ட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் வந்து 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். பார்ட் பியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 16 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும், சரியா? ஏபி அப்படின்னு சொல்லி 16 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும்ல, அப்படி தான் இருக்க போகுது. அதனால் அங்கே வந்து பிரச்சனை இல்லை, சரியா? அதாவது கொஸ்டின் பேப்பருக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜை கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து நல்லபடியாக தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இது வந்து ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் பேப்பர், சரியா? ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் பேப்பர் தான் இப்போ என்னன்னு சொல்லி பார்த்தா நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். உங்களோட அதாவது யூனிவர்சிட்டி பேப்பர் நீங்கள் எழுத போகிறீங்கல்ல, சரியா? ஆன்சர் சீட் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு, அதுக்கப்புறம் செஷன், சரியா? செஷன் சொல்லும் போது ஃபர்னூனா ஆஃப்டர்நூனா அப்படின்னு சொல்லி எழுதணும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் கோடு, சரியா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் கோடு எழுதணும். அந்த சப்ஜெக்ட் கோடு பக்கத்துலேயே வந்து என்ன பேப்பர் அப்படிங்கிறது எழுதணும், சரியா? ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் கோடு. இந்த கொஸ்டின் பேப்பர் கோடு வந்து எங்கே இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்கல்ல, அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய அதிலே இருக்கும். ஆக்சுவலாக வந்து கொஸ்டின் பேப்பர் கோடு வந்து பார்த்தீங்கன்னா அதிலே இருக்கும். அதை எடுத்து அப்படி எழுதணும். அதுக்கப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ், அதாவது நீங்கள் எவ்வளோ பேஜ் வந்து எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல என்னாச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதணும், சரியா? அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி வந்து மேலே என்ன ஃபில் பண்ணிங்கன்னா அதே மாதிரி கீழேயும், சரியா? டேட்டு, செஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் கோடு, சரியா? அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் கோடு என்ன அப்படிங்கிறது எழுதணும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் நேம், ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் 2, ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் 1 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் நேம் வந்து நம்ம எழுதணும். இங்கே தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரியா? அதாவது இங்கே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, சரியா? இன்ஸ்ட்ரக்ஷன் டு தி கேண்டிடேட், சரியா? புட் தி டிக் மார்க் ஃபார் தி கொஸ்டின் யூ ஹேவ் அட்டன் தி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இங்கே தெளிவாக இல்லை, இங்கே இருக்கும் தெளிவாக. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் டு தி கேண்டிடேட் புட் எ டிக் மார்க் ஃபார் தி கொஸ்டின் அட்டெண்டட் இன் தி டிக் மார்க் காலம் அகேன்ஸ்ட் ஈச் கொஸ்டின் இன் தி அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா சப்டிவிஷன் 1, சப்டிவிஷன் 2, சப்டிவிஷன் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரியா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணுறீங்க. உதாரணத்துக்கு இப்போ பார்ட் ஏல வந்து 10 கொஸ்டின் இருக்கா, இங்கே பாருங்கள். இப்போ பார்ட் ஏல நமக்கு என்ன எத்தனை கொஸ்டின் இருக்குன்னா 10 கொஸ்டின் இருக்குது. அப்போ இந்த 10 கொஸ்டினுக்கும் கொஸ்டின் நம்பரு டிக் மார்க், அதாவது டிக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம டிக் பண்ணணும். பக்கத்தில் இருக்க மார்க் வந்து அவங்க திருத்துறவங்க வேல்யூவேஷன் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா போட்டது மார்க், சரியா? அந்த 2 மார்க்குக்கு எவ்வளோ 1.5 மார்க் போட்டிருக்காங்க, செகண்ட் கொஸ்டினுக்கு வந்து 1/2 மார்க் போட்டிருக்காங்க, அந்த மாதிரி, சரியா? அப்போ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் நம்பருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்ஸில் நீங்கள் அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி டிக் பண்ணணும். இது ரொம்ப அவசியமானது. நீங்கள் டிக் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு மார்க் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் டிக் பண்ணல அப்படின்னா மார்க் கொடுக்க மாட்டாங்க. இதை நிறைய பசங்க மறந்துட்டு வந்துடுறீங்க. சில ஸ்டாஃப்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சரி பரவாயில்ல நம்மளே டிக் பண்ணிக்குவோன்னு சொல்லி சில ஸ்டாஃப்ஸ் கூட என்ன டிக் பண்ணி மார்க் போடுவாங்க. ஆனால் நிறையா பேர் அதில் நீங்கள் வந்து டிக் பண்ணல அப்படின்னா நீங்கள் உள்ள பேப்பரில் எழுதியிருந்தாலும் ஃப்ரண்ட் பேஜில் கண்டிப்பாக டிக் பண்ணி ஆகணும். டிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு மார்க் வந்து கொடுப்பாங்க. இது நம்ம பப்ளிக் எக்ஸாமில் கிடையாது, இங்கே தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம், சரியா? அதனால் மறந்துடாதீங்க. கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஆன்சர் எழுதுறீங்களோ அந்த கொஸ்டினை பார்த்து இப்போ அடுத்து பார்ட் பி அண்ட் சியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 11ல் ஏபி அப்படின்னு சொல்லி 2 பார்ட் இருக்கும். இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 11ல் ஏ கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காருனால 11ல் ஏக்கு வந்து டிக் பண்ணியிருக்காரு. அடுத்து 12ல் ஏ கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காருனால 12ல் ஏ டிக் பண்ணியிருக்காரு, சரியா? 13ல் ஏ கொஸ்டின், 14ல் ஏ கொஸ்டின்,
15ல ஏ கொஸ்டின். 16 அட்டன் பண்ணவே இல்லை, அதனால் அவர் என்ன பண்ணவே இல்லை, டிக் பண்ணவே இல்லை. சரியா, அவரோட மார்க் வந்து இந்த சைடில் என்னாச்சு பார்த்தா போட்டிருக்காங்க. இந்த மாதிரி தான் நமக்கு வந்து மார்க் வந்து போடுவாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பேப்பர் வேல்யூஷன் பண்ணுற கிராண்ட் டோட்டல், சரியா, எவ்வளோ அப்படிங்கிறது இதெல்லாம் அவங்க பண்ணிக்குவாங்க. சரியா, அப்போ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இது வந்து ப்ரொஃபஷனல் இங்கிலீஷோட கொஸ்டின் பேப்பர், அதாவது நம்மளோட கொஸ்டின் மாடல் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃப்ரண்ட் பேஜ் இருக்கும். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அடுத்து இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லி செகண்ட் இயரில் உங்களுக்கு ஒரு பேப்பர் வரும். அதுக்குரிய அதாவது இந்த 2 காலம் டு பி ஃபில்ட் இன் பை கேண்டிடேட், டு பி ஃபில்ட் இன் கேண்டிடேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து 2 எல்லா பேப்பருமே காமனாக வரும். அதில் இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது. சரியா, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஆனால் இந்த கீழே இருக்குது பாருங்கள் கொஸ்டின் டைப்பு. இப்போ இந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் வந்து மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கொஸ்டின் தான் இருக்கும். அதில் ஏபின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த ஃப்ரண்ட் பேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஸ்டின் டைப்புக்கு தகுந்த மாதிரி மாற்றம் அடையும். அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, எந்த கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணாலும் முன்னாடி நீங்கள் டிக் பண்ணி ஆகணும். அது அவசியமானது. சரியா, இதில் தான் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸை கேளுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோவில் அதாவது எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா யூனிவர்சிட்டி பேப்பரை வச்சே நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ப்ரெசன்டேஷன் நம்ம கொடுக்க போகிறோம். சரியா, அதனால் ரெகுலராக நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கக்கூடும். சரியா, அதனால் இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.